ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். இன்றைய தினம் தைஹஸ்தம், குரத்தாழ்வானுடைய திருநக்ஷத்திரம். மிக அற்புதமான தினம். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒரு சின்ன எண்ணம் தோன்றினது, அதை பகிர்ந்து கொள்கிறேன். பல சமயங்களில் நாம் நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறோம், பல விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அது பகவத் விஷயமாக இருந்தால் நன்று. எம்பெருமானை பற்றியும் ஆழ்வாராச்சாரியர்கள் அவர்களுடைய பிரபந்தங்கள், கிரந்தங்கள், அவற்றை பற்றியும் நாம் பேசிக் கொண்டிருந்தோம் என்றால், எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையும் ஆழ்வாராச்சாரியர்களுடைய வைபவங்களையும் நாம் பேசிக் கொண்டிருந்தோம் என்றால் அது நல்லதுதான். அது தவிர மற்ற விஷயங்களை நாம் பேசாமல் இருப்பதே நல்லது. இதற்கு ஒரு அற்புதமான உதாரணம் கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்திலிருந்து பார்க்கலாம். அதாவது எந்த அளவுக்கு அவர் உயர்ந்த நிலையிலே இருக்கிறார், அதுவும் பேசாமல் இருப்பது எவ்வளவு சிறந்தது என்பதை அவர் மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார். கூரத்தாழ்வான் திருவாய்மொழிக்கு அர்த்தங்களை சிஷியர்களுக்கு சாதிப்பாராம். அப்படி ஒரு முறை அவர் திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்ல தொடங்குகிறேன் என்று தொடங்குகிறார். அதற்கு கிடாம்பி ஆச்சான் இந்த காலக்ஷேபம் கேட்பதற்கு போய்விட்டு வருகிறார். எம்பெருமானாரை பிறகு சேவிக்கிறார். எம்பெருமானார் கேட்கிறார், ஆழ்வான் என்ன அர்த்த விசேஷங்களை சாதித்தார், அதை பகிர்ந்து கொள்ளுமேன் என்று எம்பெருமானார் கேட்க, அதற்கு கிடாம்பி ஆச்சான் மிக அழகாக அருளி செய்தார். ஆழ்வார் இன்று முழுவதும் ஒன்றுமே பேசவில்லை, கிரந்தத்தை தொடங்கலாம் என்று ஆரம்பித்தார். ஆழ்வாருடைய வைபவங்களை அனுபவித்தாரோ, திருவாய்மொழி பாசரங்களுடைய அர்த்தங்களை அனுபவித்தாரோ நமக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவர் அந்த சமயத்திலே அழத் தொடங்கிவிட்டார். எப்பொழுதும் எம்பெருமானுடைய விஷயத்திலே ஈடுபட்டிருப்பதனால் தான் அவருக்கு ஆழ்வானே திருநாமம். ஆழ்வாரை போன்ற వ్యక్తి, அதனால் அவருக்கு ஆழ்வான் என்று திருநாமம். அவர் காலக்ஷேபம் சொல்லுகிறேன் என்று தொடங்கி ஒன்றுமே சொல்லாமல் விஷயத்திலே மூழ்கி அனுபவித்துக் கொண்டே இருந்தார். அதனாலே அவருக்கு அழுகை பெருக்கெடுத்து அப்படியே அழுது கொண்டே இருந்தார். அத்தோடைய காலக்ஷேபம் பூர்த்தியாகிவிட்டது, அதனால நாங்களும் திரும்பி வந்துவிட்டோம் என்று அருளி செய்தார். இப்படி பகவத் விஷயத்திலே ஆழ்ந்து இருப்பது மிகவும் சிறந்தது என்பது நமக்கு ஆழ்வானுடைய சரித்திரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம்.